அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் காவல்துறை நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் மீது அவதூறு வழக்குகளையும் அவர்கள் சமூகத்திற்காக நிற்கும் போதெல்லாம் அவங்க மீள வழக்கு போட்டு அந்த மேற்கொண்டு இந்த சமூக பிரச்சனையை அவங்க கையில் எடுக்காத வண்ணம் பார்த்து கொள்ள முயற்சிக்கும். அதை போன்றுதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது குறித்துதான் அந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். இது எழுச்சி உரை, உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். நான் உங்களில் ஒருவன் கொற்ற விஷயம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். வரலாற்றிலேயே நீங்க இப்பதான்டா ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க. தலைநில குறிஞ்சி தந்த தமிழ் இறையும் எங்கள் பாட்டன் செந்தமிழ் சேயும். அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லயும் வடமொழியில தான் பாத்தீங்கன்னா வழிபாடு முறைகள் இருக்குது. குடமுழுக்கு செய்தாலும் அவர்கள் அது முறைப்படிதான் செய்யறாங்க. வடமொழி சமஸ்கிருதம் சார்ந்துதான் செய்யறாங்க. அதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி அனைத்து தினங்களும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர்களுடைய சொந்தங்கள் அனைத்து கோயில்களுக்கும் போய் தமிழ் முறைப்படி அர்ச்சனை பண்ணுங்க, தமிழ் முறைப்படி வழிபாடு நடத்துங்க, தமிழ் முறைப்படி குடமுழுக்கு செய்யுங்க என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோயில்ல தமிழ் ஒழித்ததற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். குடமுழுக்குல உண்மையும் அதுதான். அப்படி ஒரு நிகழ்வு தான் கோயமுத்தூர் மாவட்டம் மருதமலையில நமது பாட்டன் சேயன் முருகப்பெருமான் மருதமலை ஆண்டவனுக்கு வர்ற பங்குனி 21ஆம் நாள் ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை அன்று குடமுழுக்கு நடக்க இருக்குது. அந்த குடமுழுக்கை தமிழ் முறைப்படி நடத்தணும் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சொந்தங்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பெருந்திரளாக சென்று மருதமலை கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் பக்கத்துல தொடர்ச்சியா துண்டறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. துண்டறிக்கை தான் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் முறைப்படி வழிபாடு நடத்தணும், குடமுழுக்கை நடத்தி முடிக்கணும் என்று நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் துண்டறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. துண்டறிக்கை கொடுத்ததற்கு கைது நடவடிக்கை, துண்டறிக்கை கொடுத்ததற்கு அடக்குமுறை, துண்டறிக்கை கொடுத்ததற்கு உங்களுடைய ஒடுக்குமுறை, எங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட மாடல் அரசு மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறீங்க? தமிழுக்காக எதிர்க்கிறீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? நீங்க ஆரியத்தை எதிர்ப்பதுதான் திராவிடம் என்று சொல்லுவீங்களே, அப்படித்தானே சொல்லுவீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை என்று பதிவு செய்வீர்களே, அப்படித்தானே? அப்புறம் ஏன் நீங்க தான் அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்களே, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற திட்டத்தை கொண்டு வந்தீங்களே, இந்த ரெண்டு திட்டமும் என்ன நிலையில இருக்குது? என்ன நிலையில இருக்கு? மக்களை ஏமாத்துறீங்களா? இன்னும் ஏமாந்துகிட்டு இருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அன்னை தமிழில் அர்ச்சனை எத்தனை கோயில்கள், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படுகிறது? நாளைக்கு காலையில நான் ஒரு கோயிலுக்கு போய், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய் தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னா உள்ள இருக்க புரோகிதாளுக்கு தெரியாது, எனக்கு தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்ய வராதுன்னு அவன் வெளிப்படையா சொல்லுவான். எடுத்து காட்டட்டுமா? உங்களுக்கு எடுத்து போடட்டுமா? இப்ப எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகரான்னு சொன்னீங்கல்ல, எத்தனை கோயில்கள்ல தமிழ் அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க? அனைத்து சாதியினரும் இருக்கிறாங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கிறாங்களா? அவினாஷி பெருங்கேடிலியப்பர் கோயில்ல இருக்காங்களா? நீங்க அவினாஷிய லிங்கேஸ்வரர் கோயில்ல மாத்திட்டீங்க. அவர் பெரும் கேடுகளை தீர்ப்பதால் அவர் பெரும் கேடிலியப்பர். அப்படிப்பட்ட பெருங்கேடிலியப்பரை நீங்க லிங்கேஸ்வரரா மாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க எங்க போய் தமிழை காப்பாத்துறீங்க? எங்க காப்பாத்துறீங்க? பெருமாநல்லூர் சிவன் கோயில்ல
கொண்டத்து காளியம்மன் கோயில்ல எந்த கோயில்ல தமிழ் முறைப்படி செய்ய விடுறீங்க? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க கோயில்கள் தானே இவை அனைத்தும். அங்கேயே சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றான். தமிழ் மொழியை நீச பாஷை என்று இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க எந்த வகையில தமிழ் மொழியை ஆதரிக்கிறீங்க, தமிழ் மொழியை பாதுகாக்கிறீங்க? எந்த வகையில பாதுகாக்கிறீங்க? உங்க அப்பா இருக்கு திராவிட மாடல் தந்தை கருணாநிதிக்கு 100 கோடிக்கு நினைவிடம் கட்ட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த கோயில்களை புனரமைப்பு செய்து அங்க எல்லாமே தமிழ் முறைப்படி மாத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாயிர போகுது? எவ்வளவு செலவாயிர போகுது உங்களுக்கு? அப்படி உங்களோட போலி முகத்திரையை கிழித்து காட்டுவதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை கட்டமைத்தது. காவி துண்டு கருப்பு துண்டு என்று போட்டுக்கொண்டு மாறி மாறி பிரித்து கொண்டிருந்தவர்களை நம்ம பாட்டன் முருகப்பெருமான் சேயோடு இருக்காண்டா, அவன் தாண்டா நம்ம ஆதி பாட்டன். புறநானூற்று பாடல்ல மாயோன் மேய காடுரை உலகம் சேயோன் மேய மைவரை உலகம் என்று வருது. மைவரை என்றால் மலை மேகங்களை ஒட்டக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மலைகள்ல வாழ்ந்தவன்டா, குறிஞ்சி நிலத்தை தலைவனாக கொண்டவன்டா நமது சேயோன், நமது முருகப்பெருமான் என்று கற்பித்து தமிழர்களுடைய மெய்யியலையும் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையையும் தமிழர்களுடைய குடிமுறையையும் மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஏற்றுதாழ்வற்ற குடிமுறையை மக்களிடத்துல கொண்டு போவதற்காக தான் இந்த வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்று கட்டமைக்கப்பட்டது. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? எத்தனை ஆண்டு காலங்களா என்ன மாற்றங்களை நிகழ்த்தி விட்டீர்கள்? கொஞ்சம் சொல்லுங்க. எதற்காக நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் மீது வழக்கு? எதற்காக இந்த அடக்குமுறை? என்ன கஞ்சா வித்துட்டாங்களா? இல்ல ஏதாவது பாலியல் வல்லூர்ல ஈடுபட்டாங்களா? ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்களா? இல்ல கனிம வளங்களை கொள்ளையடிச்சாங்களா உங்களை மாதிரி? இல்லைன்னா உங்க போக்குவரத்து துறை அமைச்சர் ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் பண்டிகைல இருந்து பெரிய விழாக்கள் பண்டிகைகள் வரும்போது மக்கள் பயணம் பண்றதுக்கு அரசு பேருந்துகளை முழுவதுமாக நிறுத்திட்டு முழுவதுமாக குறைத்து விட்டு தனியார் நிறுவனங்களுக்கு 10,000 ரூபாய் 2000 2500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் கொடுத்து போறாங்க. ஆனா எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல, போக்குவரத்து துறை சிறப்பான கட்டுப்பாடு நடக்குதுன்னு சொல்றீங்களே, அப்படி கொள்ளையடிச்சாங்களா? இல்ல இந்த அரிசியை தூக்கும் போது அந்த தூக்குற அரிசி சிந்துது இல்லைங்களா, அந்த சிந்தனையில 1000 கோடி ஊழல் அப்படி பண்ணாங்களா? மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இது தமிழ் நிலம், அவன் தமிழ் கடவுள், அவருக்கு குடமுழுக்கு நடத்துவது தமிழ்ல நடத்தணும்னு சொல்றது, அந்த உரிமையை கூட கேட்கக்கூடாது, துண்டறிக்கல மக்களுக்கு வெளிப்படுத்த கூடாதுங்கிறது எந்த மாதிரியான மனநிலை? சொல்லுங்க, எந்த மாதிரியான மனநிலை? ஏங்க, முருகன் கோவில்கள் நமது எங்கள் தமிழ் இறையோன் சேயோனோட கோயில்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள, உலகம் முழுவதும் இருக்கு. ஆனா தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லையா? பழனி ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், சுவாமிமலை ஆகட்டும், திருப்பதி ஆகட்டும், இங்க திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்கள் ஆகட்டும், கைத்தமலை, சிவன்மலை, சென்னிமலை, மலையாண்டவர்கள் கோயில் என அனைத்து ஏதாவது ஒரு கோயில்ல தமிழ் முறைப்படி அர்ச்சனை நடக்குதா? சமஸ்கிருத முறைப்படிதான் நடக்குது. அவன் சொல்றான் இது நீச பாஷை, தமிழ் மொழி என்பது நீச பாஷை. இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டு நாங்க கொடுக்கிற காசை வாங்கி வயிறு வளர்த்து உயிர் பிழைக்கக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள் நீச பாஷை. அவன் தெலுங்கு மொழி சொல்லியிருந்தா உங்களுக்கு கோபம் இருக்கும். சொல்றது தமிழ் அல்ல, தமிழர்களுக்கு இல்ல சொல்றான். உங்களுக்கு ஏன் கோபம் வரப்போகுது? உங்களுக்கு ஏன் வரப்போகுது? இன்னும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கலாம்னு தான் நினைக்கிறீங்க. சென்ற ஆண்டு தைப்பூச தினத்தன்று நாம் தமிழர் கட்சி சொந்தங்களும் வீரத்தமிழர் முன்னணி சார்பா அனைத்து கோயில்களையும், முருகப்பெருமான் கோயில் மட்டும் கிடையாது, மாயோனுக்கும் சரி, பெருமாள் கோயிலையும் சரி, முருகப்பெருமான் கோயிலையும் சரி, ஆதிப்பாட்டன் சிவன் கோயிலையும் சரி, கொற்றவைத்தாயனுடைய கோயில்களையும் சரி, அனைத்து கோயில்களையும் போய் தமிழ் முறைப்படி அர்ச்சனை சொன்னோம். அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் நீங்க சொல்றீங்க, அது பெருங்கேடுகளை நீக்கக்கூடிய அவருடைய கோயிலுக்கு போய் தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்யுங்க சொன்னா அவனுக்கு தெரியல. ஒரு வார்த்தை தமிழ் வருது, அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் வர்ற 10 வார்த்தைக்கு மேல சமஸ்கிருதம் தான் வருது.
அப்ப நீங்க எந்த அளவுக்கு தமிழ் மொழியை வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறீங்க? எந்த அளவுக்கு? இன்னும் எத்தனை ஆண்டு காலமா எங்களை ஏமாத்தி ஏற்றி பொழைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒன்றை கண்டு உங்களுக்கு அச்சம். நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியை கண்டு உங்களுக்கு அச்சம். இவன் மெய்யியல் பேசுறான், வழிபாட்டு முறை பேசுறான், சாதி ஏற்றதால் மற்ற குடிமனை குறித்து பேசுறாங்க என்று பயம். அண்ணன் சீமான் எங்கள் ஆசான் அவர்களை பார்த்து உங்களுக்கு தொடர் நடுங்குது. ஆனா நீங்க தலைமை பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய ஹைனா கூட்டங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்த உடனே உங்களை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு செம்பு தூக்குறவங்களுக்கு, மன்னிக்கணும் அண்டா தூக்குறவங்களுக்கு அவர்களை விட்டு பேச முடியும். நீங்க சொன்னீங்கன்னா எதிர்க்கிறாங்க. நீங்க சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. நீ யார் சொல்றதுக்கு முதல்ல இந்த நிலத்தில் என் எதிரி நீ சொல்றது தைரியம் இருக்குங்களா? அப்படி சொல்லிட்டே நீங்க இருப்பீங்களா? அப்படி சொல்லிட்டே நீங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட முடியுமா? தமிழர்களை எதிர்த்து நீங்க வந்துட முடியுமா? திராவிட மாடல் அரசாங்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியத்தை பார்த்து அஞ்சி நடுங்குகிறது. பஞ்சமல்ல மீட்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற மாநாடை கண்டு அஞ்சி நடுங்குது திமுக. மீனவர்களுக்காக ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் நடந்த நிகழ்வை பார்த்து அஞ்சி நடுங்குது திமுக. இதுதான் உண்மை. அதனாலதான் காவல்துறை வருது, வழக்கு போடுறது, இன்னும் எத்தனையோ அடக்குமுறைகளை கையாண்டு இருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க துண்டறிக்கை கொடுத்தது தமிழ் முறைப்படி அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒரு திட்டங்கள் வச்சிருக்கீங்க, அன்னை தமிழில் அர்ச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆஹா, we have a broad mind. இவர்களுக்கு நல்ல சிந்திக்கக்கூடியவங்க, நல்ல பேர். இந்த ஸ்னேக அந்த பேர்ல சொல்லுவாங்கல்ல, அதை போன்று அந்த அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற சொல்லுல இருந்துதான் தமிழ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னீங்க. எத்தனை கோயில்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருக்கிறாங்க சொல்லுங்க. தமிழ் மொழிப்படி ஓதுவார்கள் நியமிச்சுதான் சொல்றீங்க. எத்தனை ஓதுவார்கள் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? தெல்லை அம்பலத்தான் கோயில்ல இருக்கிறாங்களா? திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிறாங்களா? பழனி கோயில்ல இருக்கிறாங்களா? எந்த கோயில்ல இருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல எந்தெந்த கோயில்கள்ல தமிழ் முறைப்படி ஓதுவார்களை நியமித்து உள்ளீர்கள்? அனைத்து சாதியினரையும் எத்தனை பேரை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நியமித்திருக்கிறீர்கள்? ஆனா போலி ஒரு விளம்பரம், தமிழர்களுக்காக களத்தில் வைக்கிறாங்க. தமிழ் என்றால் அப்படி, தமிழ் என்றால் இப்படி. எப்படி ப்ரோ? எப்படின்னா தமிழ்ல இவங்களுக்கு எண்கள் கூட சொல்ல தெரியாது. தமிழ்ல ஒரு வாக்கியம் கூட சரியா பேச தெரியாது. துண்டு சீட்டு இல்லாம ஒரு துண்டளவு கூட நவர முடியாது உங்களால. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பேசுறாரு, பேரு பெத்த பேரு தாக நீலி லேது என்று. பேரு பெத்த பேரு தாக நீலி லேது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேரு பெரிய பேரு, ஆனா தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் என்று சொல்ல வர்றாரு. அதான் அதோட பொருள் என்று அவரே அதுக்கு பொருள் சொல்றாரு. அவர் யார சொல்றாருன்னா அவர்தான் சொல்றாரு. பேருதான் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின். ஆனா இந்த மண்ணில் மக்கள் போதைக்கு அடிமையா கிடக்குறாங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன். இங்க மணல் எல்லாம் வித்து தின்னுட்டு இருக்கிறாங்க, அதை நான் கண்டுக்க மாட்டேன். இங்க மலைகளை குறைஞ்சி சேண்ட் ஆக்கிட்டு இருக்கிறானுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். காவிரி படுகை முழுவதும் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு நான் தெரியாம போட்டுட்டேன் என்று சொல்வேன் என்றுதான் அவர் பதிவு செய்யறார். இங்க மீனவர்கள் மாசத்துக்கு 10 முறைக்கு மேல இலங்கை கைது செய்யப்படுறாங்க, மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அவன் யாருன்னா தமிழக மீனவர். அவர் தெலுங்கு மீனவர்கள் இல்ல, அவர் தெலுங்கர் இல்ல. ஈசா யோகா மையத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவா இல்லையா? ஈசா யோகா மையம் தொடர்ச்சியா எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது? நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க, கடவுள் மறுப்பு கோட்பாடுகளை பேசுற இதே திராவிட கழகம், திமுகவினுடைய அடி நாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
என்ன நினைச்சுக்கிறீங்க? யோகாங்கிற பேர்ல ஈச யோகத்துல என்னெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? ஈச யோகம் அந்த ஜக்கி வாசுதேவ் யாரு? கர்நாடகால பிறந்தவன். கர்நாடகால பிறந்தவன், தாய்மொழி தெலுங்கு. இது யாரையோ சொல்ற மாதிரி இருக்குல்ல? கர்நாடகால பிறந்தவன், மொழி தெலுங்கு. யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யாரு நீங்களே முடிவு பண்ணுங்க. இதை நான் சொல்ல, சக்கி வாசுதேவ் சொல்றான். நான் பிறந்தது கர்நாடகால, என் தாய்மொழி வந்து தெலுங்குன்னு சொல்றேன். ஆனா ஈசா யோகா மையம் வளர்ந்துட்டே இருக்கு. இங்க தமிழர்கள், இந்த மண்ணின் பூர்வகுடிகள், எங்கள் இறை தமிழ் இறை முருகப்பெருமான் சேயோனுக்கு தமிழ் முறைப்படி வழிபாடு நடத்து, குடமுழக்கு நடத்துன்னு சொல்றதுக்கு முடியாம களத்துல அப்படி நின்று மக்களுக்கு போராட்ட வீரத்தமிழ் முன்னணி நாம் தமிழ் கட்சி சொந்தங்கள் மீது வழக்கு தொடுக்கிறீங்க. நீங்க போடுற வழக்கு, நீங்க உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரன் கட்டுப்படுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? வழக்குன்னு போட்டோன்னு பயப்படுறதுக்கு நாங்க என்ன கருணாநிதியா? ஐயோ கொள்றாங்களே என்பதற்கு இல்ல. உங்கள் அமைச்சர், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜியா பேண்டிலேயே போயிட்டு நெஞ்சு வலிக்குது என்று போடுறதுக்கு அரசு மருத்துவமனையில அவர் பாத்தீங்களா? கடைசியில காவேரிக்கு தான் தூக்கிட்டு போனீங்க. ஆமா தானே? ஆனால் நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னாடி உன்னை கற்பிக்கு, உங்களை வந்து வெளிச்சம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டு. என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி கற்பிக்குது, அண்ணன் சீமான் அவர்கள் கற்பிக்கிறார். உன் மொழி புரியாதவன் உனக்கு இறைவனாக இருக்க முடியாது, உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனாக இருக்க முடியாது. அதுக்கு வாழும் சான்றுதான் ஸ்டாலின் அவர்கள். ஒரு தலைவன்னா உங்க மொழி புரியல, உங்களோட வழி உணரல என்றால் அவங்க தலைவனாக இருக்க முடியாது. அதான் பேரு பெத்த பேரு தாக நீள் இல்லையது. அவருக்கு அதை கரெக்டா பேசுவாருங்க. ஆனா மதில் மேல் பூனைங்கிறத பூனை மேல் மதிலும்பாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கடவுள் என்பவன் உங்களோட ஐயா எனக்கு உடல் சுகம் இல்ல, எனக்கு உடல் சுகத்தை கூட, எனக்கு பொருளாதார பலத்தை கூட, என் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, மன தைரியத்தை, பொருளாதார வளத்தை கொடு என்று நீங்க முருகத்தை கேட்கும் போது முருகனுக்கு உங்க மொழி புரியுதுன்னா முருகன் உங்க ஆளு இல்லை என்று முருகன். உண்மையா இல்லையா? அது எந்த கடவுளாக இருந்தாலும். அதை போன்று ஒரு தலைவன்கிட்ட போய் ஐயா எங்க ஏரியால தண்ணி வரல, எங்க நொய்யல் நதி பால்பட்டு போச்சு, வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய 6 கிளை நதிகள் செத்து போயிடுச்சுங்கயா, ஆத்துல பின்னராடை கழிவுகள் கலக்குதுங்கயா, செத்து போச்சு, கண்முன்னே செத்து போச்சுங்க. அதை எப்படியாவது மீட்டு கொடுங்க. ஈரோடு புற்றுநோய் மண்டலமாக மாறி நிக்குது, கரூர்ல மண்ணல்லப்படுது, கனிம வளங்கள்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னா அவனுக்கு புரியல அப்படின்னா அவன் நம் தலைவன் அல்ல என்று பொருள். அவர் நமக்கான தலைவன் இல்லை என்று பொருள். மீண்டும் மீண்டும் சொல்றோம், நீங்க போடுற வழக்கு எங்கள் கால் கட்டை மயிருக்கு சமம். நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. மக்களுக்காக போராடுறதுக்காகவே நேர்ந்துவிட்ட பிள்ளைகள் தான். நாங்கள் அனைவரும் தமிழை நீராக நேசிக்கக்கூடியவர்கள். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், அரசாங்கத்துக்கு கிடையாது. இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கிடையவே கிடையாது. இன்னும் நீங்க மக்களை ஏமாத்தலாம், நாம் தமிழர் கட்சிக்காரனை என்ன வேணா செஞ்சிடலாம், நாம் தமிழர் கட்சி அப்படி இப்படின்னு நீங்க பேசலாம் என்றீங்கன்னா நீங்கள் சரியான ஆன்மகனாக இருந்தால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசணும். வாடகை நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு கூரை தற்கொலைக்கெல்லாம் பதில் சொல்லணும் எனக்கு அவசியம் கிடையாது, நேரமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எழுச்சியுரை. உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். நன்றி, வணக்கம். வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் ஒரு எதிரி எதிர்கொள்றீங்க.